இது ஒரு ஞான கதை. கொஞ்சம் புரியும், ஆனா கொஞ்சம் புரியாது. சொல்லட்டா? கால் சட்டை, மேலங்கி, அதன் மேல் அங்க வஸ்திரம், அழகாக வெட்டப்பட்டிருந்த தலைமுடி, போதுமான அளவுக்கான சன்னமான தாடி மீசை சகிதமாக வந்து கொண்டிருந்தார் ஒருவர். வந்தவரை தடுத்து நிறுத்தி பேச்சு கொடுத்தான் இவன். யார் நீ? நான் ஞானி. என்ன, நீ ஞானியா? உன்னிடம் தாறுமாறான தாடி இல்லை, நீண்ட தொங்கு மீசை இல்லை, அழுக்கு வேட்டி இல்லை, கிழிந்த சட்டை இல்லை, அப்படி எதுவும் உன்னிடம் இல்லையே, நீ எப்படி ஞானி? என்னை ஞானி என்று அடையாளப்படுத்த முடியவில்லை என்றால் என்னை மாயை என்று வைத்துக் கொள்ளேனே. என்ன, நான் மாயை. சரி, உன் பெயர் என்ன? பெயரா? எதற்கு பெயர்? முகவரிக்கு முன்னே எழுத கேட்கிறாயா? எனக்குத்தான் முகவரியே இல்லையே. இல்லை, ஒரு அறிமுகத்துக்காகத்தான் கேட்கிறேன். என்ன, அறிமுகத்திற்காகவா? அறிமுகம் இல்லாது அறியப்படும் பலரில் நானும் ஒருவன். சரி, பெயரையாவது சொல். இப்போது சிரித்தார். பெயரையா? எதற்கு பெயரை கேட்கிறாய்? கூப்பிடத்தான். யாரை? உன்னைத்தான். மீண்டும் சிரித்தார். ஏன் சிரிக்கிறாய்? பெயரை கேட்டாய், கூப்பிட என்று. அதைத்தான் நினைச்சேன், சிரிச்சேன். இன்னும் சில நொடிகளில் நீ என்னை பார்க்கவே போவதில்லை. பிறகு எதற்கு பெயர்? ஏன் கேட்க கூடாதா? நீ நடிக்கிறாய் என்றார் இவர். நீ பேசுவது புரியவில்லை என்றான் அவன். தொடர்ந்தது, நான் ஞானி. சரி, அதற்கும் பேசுவதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? நீ ஒரு முட்டாள், முந்திரி கொட்டை முட்டாள். உடையிலும் தாடியிலும் ஞானியை பார்த்தாய். அதிலே உனக்கு தெரிய மாட்டான் ஞானி. இப்படித்தான் இல்லாத ஒன்றை தேடி அலைகிறாய் நீ. பிறகு உன்னை ஞானி என்று எப்படி சொல்லுவது, எப்படி கண்டுபிடிப்பது? அட பைத்தியமே, நான் பேசுவது உனக்கு புரியவே இல்லை. அப்படி என்றால் ஞானிதானே நான்? புரியவில்லை. என்ன புரியவில்லை? புரியவில்லை என்றால் நான் ஞானிதானே. உலக நடப்புகளை பற்றி கவலைப்பட மாட்டான், ஆகாசத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருப்பான், உடையில் கவனம் கொள்ள மாட்டான், குளிக்கவே மாட்டான், சட்டை முடியோடு அலைவான். இதுதானே ஞானியை பற்றிய உங்களது கண்ணோட்டம்? ஆமாம் ஆமாம். ஆனால் நான் உடுத்துவேன், நான் ஞானிதான். குளிப்பேன், நான் ஞானிதான். ஆகாயம் பார்க்க மாட்டேன், நான் ஞானிதான். தரையை பார்ப்பேன், உலக நடப்பு புரிவேன், ஆனாலும் நான் ஞானிதான். தலையை பிராண்டியபடியே கேட்டான் இவன். எனக்கு கொஞ்சம் கூட புரியவில்லை. எப்படி? இப்படித்தான். ஏன் எப்படி என்று கேட்கிறாயே? நீ மனிதன்தான், இப்படித்தான். நான் ஏற்கனவே இதையெல்லாம் கேட்டுவிட்டேன். நீ விடை தெரியாமல் இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். பிறரிடமிருந்து விடை அறிய நீ ஆசைப்படுகிறாய். அதுதான் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். நான் கேட்டு கேட்டு விடை கிடைத்து விட்டது, புரிந்து விட்டது. அதனால் தான் நான் ஞானி. கடைசியாய் கேட்டான் அவன். எனக்கு தெளிவாக சொல். ஒரு இளவும் புரியல. புரியாத வண்ணமே சொல்லிவிட்டாகன்றார் இவர். இதோ புரிய வைக்கிறேன். நீ மனிதன், நான் ஞானி. என்ன, தலையை பிச்சுக்கிட்டீங்களா? அது சரி, இந்த ஞானத்தை தானா யாவேயிடம் கேட்டு பெற்றார் அந்த சாலமோன் அரசர்? ஒரு உண்மையான ஞானம் மீட்பை தேடும், கண்டடையும். கிளம்பி வந்து முகமுகமாய் தரிசித்த கீழ்த்திசை ஞானிகளைப் போல